மறக்க முடியாத ஒரு கேரக்டர்ன்னு சொல்லணும்னா, நானு அ கலர்ஸ் தமிழ்ல பண்ணேன் நானு. சிவகாமின்னு ஒரு ம். சீரியலு. ஸோ அதுல வந்துட்டு அ மேரேஜ் ஆயி, குழந்தை பொறந்து, அதுக்கு அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குழந்தை பொறந்து, குழந்தை வளர்ந்து, அந்த குழந்தைக்கும் கல்யாணம் ஆகி, ஓகே. அந்த குழந்தைக்கும் குழந்தை பொறக்கிற மாதிரி ஒரு ஓகே. பெரிசா ஒண்ணு பண்ணேன் நானு. அது ஒரு சில இடத்துல எனக்கு கொஞ்சம் தப்பா சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ம். கட்டத்த குடுத்துச்சு எனக்கு. பட் ஓகே. எனக்கு அந்த கேரக்டர் பண்ணதுல ஹாப்பி தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆக ஆரம்பிச்சது. ஓகே. ஓகே. அது ஒண்ணும் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஓகே. எல்லா லைஃப்லயும் வந்து ரிக்ரெட் அப்டின்ற விஷயம் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ்க்கு வந்து நெறைய விஷயங்கள் இருக்கும்ல. இந்த மாரி ஒரு கேரக்டர் பண்ண ரிக்ரெட் பண்ணேன் அப்டின்னு ஏதாவது விஷயம் இருக்கா? அதுவுமே அந்த சிவகாமி சீரியல் ஓகே. தான். ஸோ ஏஜ்டு கெட்டப் என்னன்னா, அப்போ நான் அந்த ப்ராஜெக்ட் கமிட் ஆகும்போது நல்ல குண்டா இருந்தேன் நானு. ம். ஸோ அந்த அதே மாரி அந்த சீரியல்ல வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல முக்கியத்துவம் குடுத்திருந்தாங்க. ம். என்னோட கேரக்டர் அதுல ஃபுல்லாவே நல்லா டிராவல் ஆச்சு. என்னன்னா, ஏஜ்டு கெட்டப் போடும்போது என்ன ஆயிடுச்சு, அது எனக்கு கொஞ்சம் தப்பா போயிருச்சு. ஓகே. எல்லாருக்குமே எல்லாரும் ஏத்துக்க மாட்றாங்க. இந்த சினிமால வந்துட்டு என்ன சில விஷயங்கள் எப்படி மாறி போச்சுன்னு நான் சொல்லும்போது என்னன்னா, ஆ நான் அதுல ஏஜ்டு கேரக்டர் பண்ண உடனே நம்மளோட ஏஜ் யோசிக்காம அவங்க அதுக்கு நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. ஸோ அது எனக்கு கொஞ்சம் தப்பான ஒரு காரியம் ஆயிடுச்சு.